ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் எந்திரிச்சதுமே நம்ம மார்னிங் ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. அதை ரெடி பண்ணலான்னு வந்துட்டேன். அதுக்கு வந்துட்டு ஆப்பிள் பீட்ரூட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதிலேருந்து ஒரே ஒரு க்யூப் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்துட்டு ஒரு 10 ட்ராப்ஸ் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தண்ணி வந்து ஊற்றிடுங்க. அது ஊற்றுனதுமே வந்துட்டு அந்த ஐஸ் க்யூப் வந்துட்டு நல்லாவே சீக்கிரமாக மெல்ட் ஆகி வந்துடும். நல்லா சுடு தண்ணி வந்து சுட சுட இருக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகி வரும். ஒரு 20 to 30 செகண்டே நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. நீங்கள் சால்ட்டுக்கு பதிலாக ஹனி கூட ஆட் பண்ணலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சன்லைட்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரமாக அந்த ட்ரிங்க்கை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு போயிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நேற்று நைட் எங்கள் வீட்டுக்கிட்ட கொலா புட்டும் இடியாப்பும் விற்றுட்டு வந்தாங்க. அது நிறையவே இருந்துச்சு மீதி. ஸோ அதையே மார்னிங் எழுந்திரிச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படின்ட்டு. கூட வந்து கடலைக்கறி ரெடி பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். புட்டும் இடியாப்பும் ப்ளஸ் கடலைக்கறி. மாவு இருந்துச்சு, ஸோ பசங்களுக்கு வந்துட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். பாய்.